أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ورنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب سره ورياه وأيضا قال الله تعالى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون وقال في موضع آخر لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இறைநேச செல்வர்கள் இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, இந்த உலகத்திலே மனித சமூகமாய் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் படைத்து நாம் இவ்வுலகத்திலே வாழ்வதற்கு தேவையான தகுதி அம்சங்கள் அத்துணைகளையும் இந்த உலகத்திலே நமக்காய் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய படைப்பினங்கள் அத்துணையும் படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனிடத்திலே மாத்திரம்தான் தேவையாகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழும் நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கான தேவைகளை படைப்பினங்களின் வாயிலாய் நமக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி தருகிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்கள் அத்துணையும் படைத்தவனாகிய அல்லாஹ்வின் தேவையாகக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஆனால் படைப்பினங்களினுடைய தேவைகளின் மத்தியிலே ஏற்ற இறக்கங்கள் உண்டு. எல்லா படைப்பினங்களும் ஒரே மாதிரியாக தேவையாகின்றதா என்றால் இல்லை. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள், விலங்கினங்கள், அவைகளுடைய தேவை என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் ஏதோ ஒரு 2-3 தேவைகளோடு அவைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கி வைத்திருக்கிறார். அதிகபட்சமாக ஆடு மாடுகளுக்கு என்ன தேவை இருக்கும்? உண்பதற்கு உணவு தேவை, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, ஒதுங்குவதற்கு நிழல் தேவை. அவ்வளவுதான். இத்தோடு அவை
போய்விடும். இப்படி அல்லாஹ்வுக்கான உலகத்திலே ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்மை படைத்த அதே ரப்பல் ஆலமீன் செடி கொடிகளையும் மரங்களையும் படைத்திருக்கிறார். அந்த மரங்களுடைய செடி கொடிகளுடைய தேவை என்ன? அது வளர்வதற்கு நல்ல சூரிய கதிர் தேவை, நீர் தேவை, நல்ல மண் தேவை, அவ்வளவுதான். இப்படி இந்த உலகத்திலே தேவைகளின் பிண்டமாய் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்ற போது மனிதனாகிய நம்மை முழு தேவைகளின் அம்சமாய் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாள குறியீடுகளை பயன்படுத்துவது நம் கடமையிலே உண்டு. ஒரு விஷயத்தை அபாயம் என்று குறிக்க வேண்டுமேயானால் ஒரு மண்டை ஓடுடைய படத்தை போட்டு 2 எலும்பு துண்டுகளை போட்டால் அது அபாயம் என்பதன் குறியீடு. நாம் வாகனத்திலே போகின்ற போது இந்த பாதையாக செல்லலாம் அல்லது இந்த பாதையாக திரும்பலாம் என்பதற்கெல்லாம் அடையாள குறியீடுகளை நாம் தெரிந்திருக்கிறோமா இல்லையா? அதுபோல தேவை என்பதற்கு ஒரு அடையாள குறியீட்டை போட வேண்டும் என்றால், தேவை என்பதற்கு ஒரு உருவகத்தை கொடுங்கள் என்று சொல்வோமையானால் தேவை என்ற அந்த பதத்திற்கு கண்ணும் காதும் மூக்கும் வாயும் கையும் காலும் வைத்து அடையாளம் போட்டால் முழுக்க முழுக்க அது மனுஷனாக தான் இருக்க முடியும். காரணம், மனிதனை போல அதிகம் தேவை கொண்ட எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கல. இது நம்ம சொன்ன வார்த்தை இல்லை, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், "ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ." ஒன்று ரெண்டு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஹலக லகும், உங்களுக்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். எதை படைத்திருக்கிறான்? மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியிலே உள்ளவைகள் அத்தனையும் உங்களுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இது அதுதான் சொல்லல. அப்படியானால் இந்த பூமியிலே சுற்றி திரியக்கூடிய ஆடு மாடுகளை அல்லாஹ் நமக்கு தான் படைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் பார்க்கக்கூடிய செடி வர்க்கங்களை, தாவர வர்க்கங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தான் படைச்சிருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிட்டு பேசுகிறார். ஒரு மனிதன் காலையிலே எழுந்தது முதல் அவன் இரவு உறங்கச் செல்கின்ற வரை எத்தனை தேவைகளை அல்லாஹ் அவனுக்கு நிறைவேற்றி வைக்கிறான். அவன் உறங்குவதற்கான படுக்கையிலே தொடங்கி, உண்ணக்கூடிய உணவிலே தொடங்கி, உடுத்தக்கூடிய ஆடையிலே தொடங்கி எல்லாவற்றிற்குமான தேவையை அல்லாஹ் நிறைவேற்றான். நம்ம வெறும் உணவு ஒரு வார்த்தையோட முடிச்சிடறோம். ஆனால் நமக்கான உணவை நம் கையிலே கொண்டு வந்து சேர்த்துவதற்கு எத்தனை பேர் அல்லாஹ் வேலை வாங்குறான்னு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு உணவை சமைக்கிறோம்னா ஒரு அரிசியை எடுத்துக்கல, அந்த அரிசி உணவாக மாறி நம்முடைய உணவு தட்டுக்கு வருது. அந்த உணவை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துவதற்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே விதை போட்ட விவசாயியிலே தொடங்கி, நீர்வாட்சியவனை தொடங்கி, அதை அறுவடை செய்பவன், அதை சீர்படுத்துபவன், அதை விளைச்சலுக்கு கொண்டு வந்தவன், அதை விற்பனை செய்தவன், கடைசியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி அல்லாஹ் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துறான். எதுக்கு நம்ம இதை யோசிக்கணும்? அப்பதான் நம்ம அல்லாஹ்வை விளங்க முடியும். அல்லாஹ் நம்மளை படைச்சவன், அல்லாஹ் நம்மளை பரிபாலிக்காம ஒரு வார்த்தையோட சொல்லி முடிச்சார். அப்படியானால் நம்முடைய தேவைகளை நாம் விரித்து பார்ப்போமையானால் சுப்ஹானல்லாஹ், என்னுடைய இத்தனை தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்றால் அது மறைத்து போக வேண்டிய விஷயம் இல்லையா? இன்னொரு பக்கம் பாருங்களேன், இந்த உலகத்திலே எந்த படைப்பினங்களுக்கும் இல்லாத இன்னொரு தேவை எது தெரியுமா? மனிதனிலே மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா பரிணாம வளர்ச்சியை வச்சிருக்கிறார். அதுவும் கூட ஒரு விதமான தேவையின் வெளிப்பாடு. மனுஷன்ல மாத்திரம்தான் பரிணாம வளர்ச்சி. பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடுகள் எதை சாப்பிட்டதோ அதையே தான் இன்னைக்கும் சாப்பிடுது. ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் இருந்த எல்லா படைப்பினங்களும் எந்த நிலையை இருந்ததோ அதே நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடு மாடுகள் இலைதலைகளை சாப்பிட்டது இன்னைக்கு வேற எதையாவது சாப்பிடுறது சொல்றோம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வை பாருங்க, நமக்கு எவ்வளவு தூரம் இலகுவாக்கி இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடை இன்னைக்கு இல்ல, நவீனமாயிருச்சு. 100 வருடத்துக்கு முன்னாடி இருந்த வாகனம் இன்னைக்கு இல்ல, நவீனமாயிருச்சு. எல்லா விஷயத்திலே அப்படியானால் நமக்கு காலம் சார்ந்து, நேரம்
தஹசுஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைன் தஅத்தும் நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் பட்டியலிடுவீர்கள் என்றால் லா தஹசுஹா, உங்களால் ஒருபோதும் பட்டியலிட்டு முடித்துவிட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். கணக்கு போடவே முடியாது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு 100 நியாமத் தான் இருக்கு? முழுக்க பொய். ஒவ்வொரு மனிதனுடைய சதா எல்லா நியாமத்துகளையும் அல்லாஹ் தஆலா படைப்பினங்களின் வாயிலாக வழங்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவைகளை முழுக்க 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 நிறைவேற்றி தரக்கூடிய ரப்புல் ஆலமீன், நியாமத்துகளை நம் மீது பொழியக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? இதுதான் கேள்வி. எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தார், எல்லாவற்றையும் நமக்காக அல்லாஹ் படைத்தார். இத்தனை விஷயங்களை நமக்கு தந்த அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? இந்த கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லக்கூடிய நாம், அவன் எஜமானன், அவனுடைய அடிமை என்று நாம் சொல்லுகின்ற போது, எஜமானன் எனக்கு அனைத்தையும் தருகின்ற போது அவன் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு கடையில வேலைக்கு இருக்கிறோம், முதலாளி கேட்கறதான் தர்றாரு. அப்ப நமக்கு கொஞ்சமாவது அந்த முதலாளிக்கு நியாயமா ஏதாவது செய்யணுமான்னு தெரியணுமா இல்லையா? அப்படியானால் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்ற போது அல்லாஹ் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்ற கேள்வி நம் அத்தனை பேருடைய மனசிலையும் கட்டாயமா வரணும். அதுக்குதான் இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் சொல்ல வச்சார். அப்ப நம்ம யதார்த்தமாக ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்ம அல்லாஹ் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நியாமத்தை அங்க எங்கெல்லாம் போய் தேடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன நியாமத்தை வழங்கி இருக்கிறார் என்று வெளியே போய் தேட வேண்டாம். ஒவ்வொரு வெளிப்பொழுதும் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு காற்று அல்லாஹ்வுடைய நியாமத், வெளியே விடக்கூடிய மூச்சு காற்று அல்லாஹ்வுடைய நியாமத். இப்ப கணக்கு போட்டு பாருங்களேன், இத்தனை வயதுல இவ்வளவு காலத்துல எவ்வளவு ஞாபகத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஞாபகத்துகளுக்கு பிரதிபலனாய் அல்லாஹ் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? உடனே அல்லாஹ் தொழுது சொல்றான், தொழுதுதான் சொல்றான். ஆனால் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஞாபகத்திற்கு பிரதிபலன் நம்ம நினைச்சோட அங்கேயே முடிச்சு போச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் என்ன படைச்சான், அதனால என்னமோ நாங்க தொழுகிறதுனால அல்லாஹ்விற்கு ஏதாவது கூட போதா குறைய போதா? கிடையவே கிடையாது. அப்படியானால் நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத் அல்லாஹ் நம்மை படைத்தான், அதுக்காக வணங்குறோம், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவன் வழங்கிய நியாமத்துகளுக்கு அது பிரதிபலனா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு ஹதீஸ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அதாவது அல்லாஹ் வழங்கிய நியாமத்திற்கும் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்குமான ஒரு அழகான ஒப்பீட்டை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மறுமையினுடைய ஒரு நிகழ்வை அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பார். ஒரு அடியார் வாழ்ந்தார். எங்க வாழ்ந்தார்? நம்மள மாதிரி ஊரோடு சேர்ந்து வாழல. அவர் ஒரு சின்ன ஒரு மலை குன்று, சுத்தி கடல், எந்த மனுஷ நடமாட்டமே இல்லாத பகுதி. அவருடைய வேலை என்ன? பகல் முழுக்க நோன்பு வைப்பார், இரவு முழுக்க நின்று வணங்குவார். பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க நின்று வணக்கம். சரி, அப்ப அவருடைய அன்றாட தேவையை என்ன செய்வார்? அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த மலை குன்றினுடைய கீழ் அடிவாரத்திலே சுத்தி கடல் நீராக இருந்தாலும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா மதுரமான நீரை சுரக்க செய்தார். ஒரு பாறைக்கு கீழே இருந்து நல்ல இனிப்பான நீர் சுரக்கும். அங்கேயே அல்லாஹ் தஆலா ஒரு மாதுளம்பழ மரத்தை அல்லாஹ் நட்டு வைத்தார். இந்த மனுஷன் என்ன செய்வாரா? கீழே இறங்கி வருவார். வந்து ஒவ்வொரு நாளும் அதிலே ஒரு மாதுளம்பழம் அதை எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டு அந்த தண்ணீரை பருகுவார். மீண்டும் இபாதத் செய்ய போய்வார். எவ்வளவுதான் அவருடைய வேலை. அப்ப அவர் குடும்பத்தோடு வாழல, என்ன பிற வேலைகளை செய்யல. இப்படி இருந்த மனிதர் இத்தனையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றதுதான் முக்கியமான விஷயம். இப்படி ஒரு மனிதர் வாழ்றார். வாழ்ந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே ஒரு தேவையை முன்வைக்கிறார். அல்லாஹ் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இவ்வளவு காலம் இபாதத்திலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்துட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன? யா அல்லாஹ், நான் சஜ்தாலையே மூத்தா போகணும். எவ்வளவு பெரிய ஆசை! யா அல்லாஹ், நான் சஜ்தாலையே மூத்தா போகணும். அவருடைய அந்த
இப்ப இந்த மனுஷன் எவ்வளவு தூரம் அமல் செஞ்சிட்டார். இவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். அவருடைய நன்மை தீமைகள் கணக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் இடத்திலே கட்டளையிடுவானா, அத்ஹிலுல் அப்த அல் ஜன்னத பிரஹ்மதி சொல்லுவான். அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியாரை என் ரஹ்மத்தை கொண்டு பிஃபத்லி வ ரஹ்மதி, என் ரஹ்மத்தை கொண்டு இவரை நீ சுவர்க்கத்திலே நுழையவை அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு கட்டளை கொடுப்பான்? மலக்குமார்களுக்கு சொல்லுவான். சொன்ன உடனே அந்த அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் பல்பி அமலி, யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கொண்டு எனக்கு சொர்க்கம் கொடுக்கிறது சரி, ஆனா நான் செய்த அமல்களை கொண்டு இதை நான் பெற முடியாதான்னு கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு அவருடைய எண்ணத்திற்கு உண்டான பாடமாக பிற்காலத்தில் அவருடைய எல்லாருக்கும் அல்லாஹ் பாடமாக்குறான். அதனால்தான் அல்லாஹ் முன்கூட்டியே ரசூலுக்கு அறிவிச்சு கொடுத்தான். அப்ப அந்த அடியானுடைய அமல்களை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கணக்கு போட சொல்லுவான். இவ்வளவு காலம் அமல் செஞ்சிருக்காரு, இவர் செய்த அமல்களை ஒரு பக்கம் பட்டியலிடுங்க, இன்னொரு பக்கம் அவருக்கு நான் கொடுத்த ஞானத்துகளை பட்டியலிடுங்க. ரெண்டு, இது ரெண்டுல நான் வழங்கிய ஞானத்திற்கு ஈடாக அவர் அமல் இருக்குதா இல்லையா கணக்கு போடுங்க. நம்ம யார வேலையை கொடுத்துட்டான்? மலக்குமார்களை கொடுத்துட்டான். இப்ப மலக்குமார்கள் எல்லா கணக்கையும் முடிச்சு டேலி பண்ணி அல்லாஹ் அதற்குண்டான கணக்கை சமர்ப்பிப்பாங்களா? யாரெல்லாம் இந்த மனிதனுக்கு கண்ணை கொடுத்து கண்ணில் நீ பார்வையை கொடுத்தில்ல, அந்த ஞாபகத்துக்கு ஈடாக கூட அமல் இல்லைன்னு தங்க முடிஞ்சு போச்சு. உடனே அல்லாஹ் தஆலா அப்படின்னா அமலின் காரணமா இவருக்கு நரகத்துக்கு தூக்கிட்டு போடுவோம். பிறகு அந்த அடியான் யாரெல்லாம் உடைய ரம்பத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று அந்த அடியான் கேட்டதன் பின்னால் மீண்டும் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து அனுப்புவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க. இப்ப நம்ம விளங்க வேண்டியது என்ன? நம்முடைய அமல்களால் அல்லாஹ் வழங்கிய ஞானத்திற்கு ஈடாக முடியவே முடியாது. இந்த ஹதீஸை சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஹதீஸை நம்ம மனசுல நிறுத்தணும் வைங்களேன், என்னைக்கு நம்ம தொடரக்கூடிய தொழுகையை கொண்டு நமக்கு பெருமை வராமல் அல்லாஹ் பாதுகாப்போம். எந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 நாள் ஒன்னா 5 வக்து ஒன்னா தொழுதுட்டா ஷைத்தான் நம்ம கல்புல சிந்தனை ஏற்படுத்தலாம். அப்பா நான் 5 நேரம் தொழுதுட்டேன், ரமலான் மாசம் நான் 30 நோன்பு வச்சுட்டேன், ரமலான் மாசம் ஒரு வக்து கூட விடாம தொழுதுட்டேன், தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். அந்த சிந்தனை ஓட போயிருக்கு. அப்படி என்றால் நான் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுடைய ஞானத்திற்கு ஈடு செய்ய முடியுமா என்றால் முடியவே முடியாது. சரி, அப்படி என்னதான் செய்யணும்? எவ்வளவு ஞானத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா நமக்காக அனைத்தையும் படைத்து நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். இவ்வளவு தந்த அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? அதையும் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். இதுதான் முழுக்க சாராம்சம். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைத்து பாருங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன். நான் உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு நாம் என்னைக்கு தூரமாக முடியும்? நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ்வுடைய மஅலூமை விட்டு நாம் தூரமானவர்களாக ஒரு வழியும் இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் நம்மள சொல்றான், நீங்க நான் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? வஷ்குரூனி, நீங்கள் எனக்கு ஷுக்ரு செய்யுங்கள். இதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்க, வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு ஈடா அமல் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கொடுத்த ஞானத்துக்கு ஈடா வேற எந்த பாவத்தையும் நம்மால் தர முடியாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, ஷுக்ரு ஞானா, அவன் வழங்கிய ஞானத்துக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேலை. இந்த ஒரே ஒரு வேலையை தான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த வேலையை செய்தால் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஷைத்தானை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஷைத்தான் ஆரம்பத்திலே அல்லாஹ்ட்ட கங்கணம் கட்டிட்டு வந்தவன். அல்லாஹ் யாரும் நபிக்கு சஜ்தா செய்யலன்னு கிளம்புறான்னு விரட்டிட்டான். அதுக்கு பிறகு ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டான், யா அல்லாஹ் ரப்பி அன்ஜிர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் நீ விரட்டிட்ட சரி, எனக்கு உலக அழிவு நாள் வரைக்கும்
அதை கேட்ட அந்த வாசகம் குர்ஆன்ல இருக்கு. அப்ப அந்த வாசகத்தை வச்சு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு விஷயத்தை விளக்குவாங்க. நல்ல பாருங்களேன், துஆ கேட்டது யாருன்னா ஷைத்தான். பெரிய வலியுள்ளவா கேட்டது, துஆவை கேட்டது ஷைத்தான் தான் கேட்டிருக்கான். ரப்பி அன்பிர்னி இலா யௌமி யுப்அஸூன், யா அல்லாஹ் கியாமத் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு துஆ கேட்டது ஷைத்தான். அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டதாகவும் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஏன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்? ஷைத்தான் துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிறாரு எப்படி? அதுக்கு அந்த ஆயத்துக்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டான், அதனால அல்லாஹ் கொடுத்தான். அவன் கேட்ட வார்த்தையை பாருங்க, ரப்பி என்னுடைய இறைவா கேட்டான். அவன் என்னதான் பாவம் செஞ்சாலும் அவனுடைய எண்ணம் என்ன? என்னை படைத்து பரிபாலிப்பது அல்லாஹ்தான். அந்த எண்ணம் இருந்துச்சு. அதோட அவன் கேட்டது யாரை கேட்டான்? அல்லாஹ் தான் கேட்டான். என்ன சொன்னான்? யா அல்லாஹ், நீ தான் எனக்கு அவகாசம் கொடுக்க முடியும், நீயே கொடு. அப்ப எப்ப அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றானோ, ஏற்றவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான். விஷயம் என்னன்னா, அது கீழே ஒரு விஷயமாக அந்த ஷைத்தானுடைய நிகழ்வு வரும். இப்ப ஷைத்தான் அல்லாஹ்வை அவகாசம் கேட்டுன்னு சொல்லுவான், யா அல்லாஹ் உன்னுடைய இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரையும் நாலா பக்கம் வந்து கெடுப்பேன், எல்லா வகையிலையும் கெடுப்பேன். அவன் கெடுக்கிறதுக்குண்டான தாரக மந்திரம் என்னன்றதையும் அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஷைத்தான் அவளை கெடுப்பான்றது உண்மைதானே? அவன் வேற அதானே? நம்ம என்ன அமலை செய்தாலும் அதுல வஸ்வசாவை, அதுல இடைஞ்சலை ஏற்படுத்துவது ஷைத்தானின் வேலை. அதை செய்வேன் அல்லாஹ் எழுதி கொடுத்து தான் வந்திருக்கான். ஆனா அவன் அதுக்காக பயன்படுத்துற ஆயுதம் என்ன தெரியுமா? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஷைத்தான் சொன்ன வார்த்தை, ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்ல வாக்குறுதி அது. ஷைத்தான் சொன்ன, யா அல்லாஹ் எல்லாமே கெடுப்பேன். எப்படி கெடுப்ப தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நான் கெடுப்பதால் அவங்கள அதிகமான பேர் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்ப மனிதர்களை நன்றி செலுத்த விடாமல் நான் கெடுப்பேன். அப்ப அவன் வேலை என்ன? நன்றி செலுத்துவதை விட்டும் தடுப்பதுதான் அவன் வேலை. அப்ப நன்றி செலுத்த மறப்பது எதுக்கு சமமாயிருது? குஃப்ருக்கு சமம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? அதாவது ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், அடுத்த வார்த்தை பாருங்க, வஷ்குருலி, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த வார்த்தை என்ன செய்யணும்? எனக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி மறக்காதீங்கன்னா எதிர்ப்பதம் வரணும். இன்பம் என்று சொன்னால் எதிர்ப்பதம் துன்பம், ஆண் என்று சொன்னால் எதிர்ப்பதம் பெண். இப்படி ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பதம், உண்மை என்று சொன்னால் எதிர்ப்பதம் பொய். அப்ப நேர் எதிர்ப்பதத்தை தானே சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வஷ்குருலி, நீங்க எல்லாரும் எனக்கு நன்றியோடு நடங்க. நீங்க நன்றி மறந்துடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மறுத்து விடாதீர்கள், குஃப்ர் செய்யாதீங்கன்றான். அப்ப நன்றி மறப்பது என்பது குஃப்ருக்கு நிகரானது என்று குர்ஆன் சொல்லிக்காட்டு. அப்ப அதான் ஷைத்தானுடைய வேலை. நம்மை நன்றி மறக்க செய்துவிட்டால் அல்லாஹ்வை விட்டு நம்முடைய சிந்தனை திசை திரும்பிவிடும். அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல அவன் நம்மளை பிடிச்சிட்டு எல்லா வகையிலையும் ஆட்சி படிக்கிறான். அப்ப எதை அல்லாஹ் நம்மளை எதிர்பார்க்கிறான்? அந்த சுக்ரை மட்டும்தான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான். அப்ப அந்த சுக்ர் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யலாம்? முஹத்திஸீன்கள் சொல்லி காட்டுவார்கள், சுக்ர் 3 வகை. சுக்ர் 3 வகை, 3 நிலையில அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யலாம். முதலாவது சுக்ர், சுக்ரும் பில் பதன், நம்முடைய உடலால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இந்த உடம்பை கொடுத்தது அல்லாஹ், இந்த பார்வையை கொடுத்தது அல்லாஹ், கேள்வி கொடுத்தது எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தான். பல நிலைகள்ல யதார்த்தத்துல நம்முடைய நாவுகள் விளங்கியோ விளங்காமையோ இந்த விஷயத்த சொல்லிடுறோம். என்ன சொல்றோம்னா, வண்டி சாவிய ஒரு டேபிள் மேல வச்சிருப்போம், அங்கேயே தேடிக்கிட்டு இருப்போம். அதே டேபிள தான் பார்ப்போம், அந்த டேபிளோட எல்லா பொருளையும் பார்ப்போம், சாவி மட்டும் கண்ணுக்கு தெரியல. என்ன சொல்றான் அதுக்கு வார்த்தை? கவனிக்கல அல்ல, அதை விட்டும் நம் பார்வையை அல்லாஹ் நோத்திட்டு அதனால தெரியல. சிம்பிளா தான் நம்ம என்ன சொல்றோம்? வார்த்தைகளை அதை கவனிக்கிறது எங்க கவனிக்கிறோம்? அப்ப பார்வை எப்படி நமக்கு சொந்தமா இருக்க முடியும்? சொந்த
பழக்கத்தில் உள்ள சில வார்த்தைகள் நம்ம யதார்த்தம் சொல்றோம், அது யதார்த்தமாக நடந்துருச்சுன்னு சொல்றோம். அதே வார்த்தை என்ன இந்த யதார்த்தமாக விட எதிர்பாராத விதமாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறது நடக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா தஷாஉன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம நீங்க எதையும் நாட முடியாதுன்னு அல்லாஹ். நம்மளா ஒரு கணக்கு போட்டுப்போம், நாளைக்கு கடையை திறக்கணும். அல்லாஹ் அதை என்ன நாடி இருக்காங்க யாருக்கு தெரியும்? அப்ப எதிர்பாராத விதமாக என்று சொல்வதும் கூட ஆகாத வார்த்தை சொல்ல முடியுதுல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உடலின் மூலமாக அவனுக்கு நன்றி செலுத்தவும் எதிர்பார்க்கிறான். என்ன இபாதத்துகள் செய்வது, எந்த உடலை கொண்டு என்ன வணக்கத்தை இப்ப தொழுகிறோம்னு வைக்கிறேன். தொழுகும் போது என்ன நியத்து இருக்கணும்னா, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னா நியத்து வைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் போது இப்ப கடையில வேலை பார்க்கிறோம், என்னுடைய முதலாளிக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லும் போது அவருக்கு அதனால ஒரு லாபம் கிடைக்குதா இல்லையா? இப்ப நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு சொல்லும் போது என் தொழுகையால் அல்லாஹ்வுக்கு என்னத்தை கூட்ட போறோம் குறைக்க போறோம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்காக என்ன இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறேன் அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப தக்பீர் கேட்கும் போது, யா அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்த, அதுக்காக வேண்டி நான் இபாதத் செய்யறேன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப நம்முடைய இபாதத்துல பெருமைக்கு வேலையே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நாம தொழுதுதான் எதையோ கூட்டமா நினைச்சாதான் பெருமை வரும், வேலையே கிடையாது. கொடுத்தவனுக்கு நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல ஒரு நிகழ்வு வரும். ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க நின்று வணங்குவார். இரவுல ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் தொழுவார். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வந்தது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில தொழுகிறத பார்த்துட்டா யாரோ சஹாபாக்கள் இருந்தாலும் வந்து நின்று தொழுக ஆரம்பிச்சுடுவாங்க. ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைய ஜமாத்தா தொழு வைக்கும் போது, இமாமா நின்று தொழு வைக்கும் போது ரொம்ப விரிவா தொழு வைக்காம, ஏன்னா எல்லாருக்கும் அதை கொண்டு சலைவு ஏற்படாமல் இருக்கு, சுருக்கமா ரசூலுல்லாஹ் முடிச்சுடுவாங்க. ஆனா என்னைக்காவது ரசூலுல்லாஹ் தனியா தொழுக நிறுத்தாங்கன்னா அவங்களை யாரும் நிறுத்த முடியாது. இது ஹதீஸுடைய வாசம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க. சரி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்களே பின்னாடி இருந்து தொழுதுருவோம் அப்படின்னு நான் தக்பீர் கட்டி நின்னுட்டேன். முதல் ரக்காத்துல சூரா பக்கரா, முதல் ரக்காத்துல சூரா பக்கரா ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இரண்டாவது ரக்காத்துல சூரா ஆல இம்ரான் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இது ஏதோ ரமலானுடைய மாசம் சிறப்பான நாள் எதுவும் கிடையாது. யதார்த்தத்துல ஏதோ வளமையான நாள்ல ரசூலுல்லாஹ் அப்படி தொழுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த இரண்டாவது ரக்காத்தோட நான் ஸலாத் ஓதிட்டு கிளம்பிட்டேன்வாங்க. இதே போல ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொழுது 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 ரொம்ப நேரம் இருந்ததுனால காலெல்லாம் அப்படியே வீங்கி போயிடுச்சு. ஹதீஸ்ல எப்படி வரும், ஹத்தா தவர்ரகத் கதமாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய காலெல்லாம் வீங்கி போச்சு. அப்போ ஆயிஷா நாயகி கேட்பாங்களா, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பாவம் செய்தவர்களும் நீங்க இல்லையே, இப்படி இருக்கும் போது நீங்க இவ்வளவு தூரம் என்று அமல் செய்வதற்குரிய தேவை என்ன இருக்கு? அதுக்குதான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்கன்னா, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியானா இருக்க வேண்டாமான்னு கேட்பாங்க. இதுதான் தேவை. அப்ப நம்ம செய்யக்கூடிய இபாதத்தின் மூலமாக என்ன எண்ணம் இருக்கணும்? நான் இந்த உடலை தந்த அல்லாஹ்விற்கு இந்த உடலால் நான் நன்றி செலுத்துறேன். அது தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நோம்புன்னு சாப்பிட சாப்பிடுறோம், இஃப்தார்ல நோம்பு திறக்கிறோம் அப்படின்னு என்னமோ ஒரு தனி அமலா பார்க்க வேண்டியது இல்லை. என்ன படைச்ச அல்லாஹ் என்ன எப்ப சாப்பிட சொல்றானோ அப்ப சாப்பிடுறேன், அவ்வளவுதான். பாருங்க, நோம்பு இத்தனை விஷயத்தையும் நமக்கு அல்லாஹ் படைச்சிருக்காங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, கலக்கலகும் மாஃபில் அர்தி ஜமீஆ, எல்லாத்தையும் உங்களுக்கு தான் படைச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி சொன்ன அல்லாஹ் எதுக்கு நமக்கு ஒரு 10 மணி நேரம் வயிற்ற காலியா போட சொல்லணும்? சந்தேகம் இருக்குமா இல்லையா? அப்ப சாப்பாடு அல்லாஹ் தான் படைச்சான், உணவை பயன்படுத்த சொல்லி அல்லாஹ் தான் கட்டளையிடுறான். அந்த அல்லாஹ் சாப்பிடாம இருந்தேன் ஏன் சொல்லணும்? அப்ப அல்லாஹ் அவனுக்கு வழிபடுறதை விரும்புறான். என்ன, பொதுவாக அன்றாட வழமையில் சாப்பிட நம்ம இதுவரை வாழ்க்கையில வழக்க
இஃப்தார் பாருங்களேன், நோம்பு திறக்கிறதுனால யாராவது ஒருத்தர் அப்பாவுக்கு அதிகமா நோம்பு வைக்கணும், அதனால இஃப்தார் 6:30 மணி, நான் ஒரு 7:30 நோம்பு திறக்கிறேன்னு சொன்னா அது குற்றம் சரியா சொல்லு. நோம்பு திறக்கும் நேரம் வந்துவிட்டால் அஜ்ஜிலு விரைவுபடுத்துங்கிறதா சரியது. அப்ப என்ன அர்த்தம்? நான் திறக்க சொல்லிட்டா நீ லேட் பண்ணக்கூடாது, திறந்து. அப்ப நான் சொல்லும் போது நோன்பை, நான் சொல்லும் போது நோன்பை விடு. இது என் கட்டளை, எனக்கு அடிவடையா பார்க்கறதா நோன்புடைய வேறு. அப்ப இந்த உடலால் நாம் எந்த அமலை செய்தாலும் என்ன நியத்து வேணும், இது இந்த உடலால் அல்லாஹ்வுக்கு நான் ஷுக்ர் செய்கிறேன் நியத்து. இது முதல். இரண்டாவது அஷ்குர் பில் மால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தால ஷுக்ர் செய்யறது. பொருளாதாரத்தால எப்படி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறது? முதல்ல அதை கொடுத்தது அல்லாஹ்ற எண்ணம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவோம். அதெல்லாம் நமக்கு யார் கொடுத்திருக்கிறா? அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் எனக்கு தந்தது என்ற எண்ணம் வந்தால் அதை கொடுப்பது கொஞ்சமும் கூட நமக்கு மனசு சளைக்காது. இல்லன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப உனக்கு கடையை திறக்க வச்சது அல்லாஹ், வியாபாரத்தை கொடுத்தது அல்லாஹ். கடை திறந்து வச்சிருக்கிறான், எல்லாருக்குமா வியாபாரம் நடக்குது தெரியலையே. கடையில ரேக் அடிக்கிறோம்ல, ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு துணிக்கடை வைங்களேன், ரேக்க நல்லா தங்கத்திலேயே அடிச்சு வச்சுட்டாரு, போல லட்ச லட்சமா வியாபாரம் நடக்க போகுது கிடையாது. அதை நீ அதை வைக்கிற ஷோகேஸுக்கும் உனக்கு நடக்கிற வியாபாரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு என்ன வியாபாரம் நடக்கணும், அல்லாஹ் நாடு இருக்கான அதான் நடக்க போகுது. கடையை திறந்து வைக்கிறதுக்கு கடையை திறக்கிற ஒவ்வொரு அல்லாஹ் தான் கொடுத்தான். தன்னோட நம்ம கடைக்கு வாடிக்கையாளர் அல்லாஹ் தான் அனுப்பி வைக்கிறான். வர்ற வாய்கள்ல காசையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுக்கு நம்ம சொல்ற விலையை ஏத்துக்கிற மனநிலையை அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை பேர் பார்த்திருப்போம், விலையை குறைச்சு 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 கடைசியில வேண்டாடு போறவங்க இருக்கானே இல்லையா? அப்ப அவனுக்கு வாங்குற சிந்தனையை அல்லாஹ் தான் கொடுத்தான், வாங்க வச்சது அல்லாஹ் தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்களேன், கொடுத்தது யார்? அல்லாஹ் கொடுத்தான் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல மனம் கோணவே செய்யாது, இல்லன்னா மனம் கோணத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்கினார். ரசூலுல்லாஹ் உருவாக்கின சஹாபாக்கள் இந்த நிலையில இருந்தவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நிகழ்வு வரும், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உருவாக்கினாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருவாங்க. ஒரு சஹாபி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து. அவங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்து தோட்டம் ஒரு வயது முதிர்ந்தவருடைய தோட்டம். அந்த வயது முதிர்ந்தவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்து சஹாபி. அப்போ சொன்னாங்கன்னா, யார சூழல்லாம் அவருடைய தோட்டத்துல ஒரு மரம் இப்படி வளைச்சு வந்திருக்கு. அப்ப அதனால அவர் அந்த மரத்தை எங்கிட்ட வித்துட்டாருன்னா என்ன விலை கேட்கிறாரோ கொடுத்தாரு. ஏன்? எனக்கு என்னுடைய தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு அந்த மரம் இணைஞ்சலா இருக்கு, வேலி அமைக்க முடியல. அப்ப அந்த மரத்தை அவர் கேட்கிற வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன். இவ்வளவுதான் அவ்வளவுதான் பாக்கியீங்களா இல்லை, என்ன கேட்கிறாரோ கொடுத்து வாங்கிக்கிறேன். அந்த மரத்தை அவர் எனக்கு விற்கணும், அதை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரமாட்டிருக்கிறார். அதனால நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ரசூலுல்லாஹ் உடனே அந்த வயது முதிர்ந்தவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அவருக்கு வேலி அமைக்க சிரமமா இருக்கு, அந்த தோட்டத்துக்கு இந்த ஒரு மரம் தானே இழந்ததா இருக்கு, அவர்கிட்ட வித்துருங்க. நீங்க என்ன விலையை நீங்க மனப்பூர்வமா சொல்றீங்களோ அதை வாங்கி தரது என் பொறுப்புன்னா. அந்த மனிதர் சொன்னாரா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது ஒண்ணுதான் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுக்கிறார். அந்த நபர் வந்து சஹாபி நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா அந்த வயது முதிர்ந்தவர்கிட்ட சொன்னாங்களா, இந்த மரத்தை நீங்க வித்துட்டீங்கன்னா நாளைக்கு சொர்க்கத்துல இதே மாதிரி மரம் நான் உங்களுக்கு தர்றேன். எப்படி? இந்த ஒரு மரத்தை கொடுத்துட்டா இதுக்கு பகரமா நாளைக்கு சொர்க்கத்துல நான் உங்களுக்கு மரம் தர்றேன், இதே போல மரத்தை தர்றேன். அப்பவும் அந்த நபர் இல்லை, எனக்கு வாழ்வாதார தனிக்கு தான் இருக்குன்னு போயிட்டார். அப்ப சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்ப கடைசியா ஒரு டீலிங் சொன்னீங்க இல்ல, அது அவருக்கு மட்டும்தானா எல்லாருக்கும் மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாருக்கு நானும் தான்.
உடனே இந்த சஹாபி நேரா வயல் முதிர்ந்தோட்ட போனான். போய் இந்த ஒரு மரத்துக்கு பகரமா இதே மதீனால எனக்கு 1000 மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கு. இந்த ஒரு மரத்துக்கு பகரமா அந்த 1000 மரத்தை நீ வச்சுக்க. இதே மாதிரி வாழ்வாதார தேவை தானே. இந்த ஒரு மரத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட 1000 மரங்கள். அப்ப நீங்க அந்த தோட்டத்தை எடுத்துக்கங்க, எனக்கு இந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க. அவரும் பார்த்தாரு, சரி ஒரு மரத்துக்கு பகரமா 1000, சரி முடிச்சாச்சு. அவர்கிட்ட அதை நிறுத்திட்டு நேரா அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து, யா ரசூலுல்லாஹ், இப்ப இந்த ஒரு மரத்தை இந்த தோட்டத்துக்காக என்ன விலை கொடுத்து வாங்குறாலும் வாங்கிட்டு வந்தார். சரி சொல்லி காசு கொடுத்தாங்க, வாங்கினாங்க, வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப சபையில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்களா, எப்ப நீ வாங்கினதெல்லாம் சரிதான், ஆனா இந்த ஒரு மரத்துக்கு பகரமா 1000 மரத்தை விலை பேசிட்டீங்களே, இது ஒரு விதத்துல வியாபாரத்தினுடைய முறைகள்ல சரியில்லை ஏன்றாங்க. அப்பதான் அந்த சஹாபி சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கவனிச்சுக்கிறார். என்ன சொன்னாங்க, இந்த மரத்துக்கு பகரமாக சுவனத்தில் உனக்கு ஒரு மரத்தை வாங்கி தரேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு மரம் சொந்தத்துல கிடைக்கும்டா, அதை அனுபவிக்க நாங்க இருக்கணும்ன்றது உறுதி ஆயிடுச்சுல. அதை பயன்படுத்துறதுக்கு யாரு எனக்கு வாங்கி தரேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் இல்லாம அது எனக்கு கிடைக்கும், நாங்க இருந்தாலும் கிடைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் அதனால எனக்கு இந்த 1000 மரம் போனா என்ன, சொர்க்கத்துல எனக்கு இடம் உண்டு, அதை இந்த தரமா தந்துருச்சுன்னா இதுதான் சஹாபாக்களை உருவாக்குற பாணி. அப்ப அவங்களுக்கு 1000 மரம் பெருசா தெரியல, காரணம் கொடுத்தது அல்லாஹ்னு ரசூலுல்லாஹ் மனசுல விதைச்சிட்டாங்க. இதுதான் முக்கியம். அப்ப இந்த சுக்ரை தான் அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். கடைசியா 3வது சுக்ர் என்ன, நேரம் இதுக்கே அதிகமாயிருச்சு. கடைசியா 3வது சுக்ர் என்ன, ஷுக்ரும் பில் கவுல், வாயால் நாவால் சொல்லக்கூடிய ஷுக்ர். முதல்ல உடம்பால செய்யக்கூடிய ஷுக்ர் இபாதத்துகள் எல்லாம். இரண்டாவது பொருளால், அது 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு நாம கொடுத்தது, இது இரண்டாவது. மூணாவது நாவால் சொல்லக்கூடிய ஷுக்ர். அது என்ன, எக்காரியம் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் செய்யக்கூடிய முதல் சுக்ர். வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் நடக்குது. இங்க இருந்து ஒரு சேலம் வரைக்கும் பயணம் பண்றோம், வண்டி எடுத்தோம், கிளம்பணும், போய் இறங்கணும், இதோட நம்ம சிந்தனை முடிஞ்சதை தவிர, அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் இடையில எத்தனையோ வாகனங்கள் இடையில வந்திருக்கும். எந்த வாகனத்தையும் நம்மோடு மோத விடாம நம்மள பாதுகாப்பா அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா, அல்லாஹ்க்கு அதுக்கு சுக்ர் செய்யணுமா இல்லையா. அப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் ஒரு உன்னதமான வார்த்தை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் போதிப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா இல்லையா. நம்ம மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், சாப்பிடும் போது ஓதும் துஆ, சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துஆ, தூங்கும் போது ஓதும் துஆ, தூங்கி எந்திரிச்சோட எதுக்கு, தொழுகும் போது நியத் வைக்கிறோம் சரி, சாப்பிடுறோம் வயத்தை நடப்புறோம், இதுல என்னத்துக்கு. அப்ப அல்லாஹ் அங்கேயும் அவனுடைய சிந்தனையை மறக்காமல் கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்தத்தான் ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுத்தார். அப்ப நம்ம துஆன்ற எல்லையோடு நின்றுட்டோம், அது எதுக்குன்னு பார்வை வரல. நம்ம இந்த அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற எவ்வளவு உன்னதமான வார்த்தை அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்னும் சொல்ல போனா உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால், இந்த உலகத்தினுடைய மனித சமுதாயம் படைத்த ஆரம்ப நிலையில் பேசப்பட்ட முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசின முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இந்த முழு உலகமும் அழிக்கப்பட்டு எல்லா கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பேசப்படும் வார்த்தையும் இதே அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முழு உலகத்தையும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருக்கான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச உடனே ரூஹ் அல்லாஹ் உள்ள, அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை மண்ணால் படைத்து உள்ளே அல்லாஹ் ரூஹை செலுத்திய மாத்திரத்தில், ஹஜ்ரத் இமாம் நபவி அவர்களுடைய 40 கிதாபுல இந்த தகவலை பதிவு செய்வாங்க, உள்ள ரூஹை செலுத்திய மாத்திரத்தில் தும்மல் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நம்ம சொல்றோமா இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல சொல்றது அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா
அப்படின்னு சொல்லி இரஹமுக எனக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு ரஹ்மத் உண்டாகட்டும் சொன்னான். அப்ப முதல்ல பேசுறது ஆதம் நபி. கடைசியா சுவனத்திற்குண்டான கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிச்சு சுவனவாதிகள் சொர்க்கத்திற்கு, நரகவாதிகள் நரகத்திற்கு, நரகத்திலே சில காலம் தண்டனை அனுபவிப்பவர்கள் எல்லாம் கடைசியா சொர்க்கத்துக்கெல்லாம் போன உடனே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஆஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய கடைசி வார்த்தை என்னவா இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வார்த்தை தான் உன்னதமான வார்த்தை. இப்ப சுருக்கமா நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன? எவ்வளவு தேவைகளை ஒவ்வொருத்த ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து யோசிக்கிறேன், எனக்கு அல்லாஹ் என்னென்ன தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுறான்னு யோசிச்சு போனா யோசிச்சு பார்த்தா மலைச்சு போயிடும். உதாரணத்துக்கு சொன்ன அந்த சாப்பாட்டு அரிசியை தொட்டினா அதுல ஒரு பல தேவைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குடிக்கிற தண்ணி அதுல பல தேவைகளோட அல்லாஹ் வேலை வாங்கலாம். இங்க ஓடுற ஃபேனுக்கு மேற்கூர் அனல் நிலை வரைக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? அங்க இருந்து இங்க வந்து இங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இங்க வந்து கடைசியா இங்க வரைக்கும் வந்து சேரும். இப்ப நம்ம ஃபேன் காத்து தரது பாக்குறோம். இந்த தேவையை அல்லாஹ் எங்க இருந்து எனக்கு கொண்டு வந்து சேர்த்து காப்பாரு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த சுக்ரை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நன்றி மறவாதவர்களாக வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்குத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். என்ன அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். அதோட இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கஅபாவை தவாஃப் செய்ய போயிருந்தாங்க. அப்ப அங்க ஒரு சஹாபி துஆ செஞ்சிருந்தாங்க. எங்க? கஅபா உள்ள இருந்து, ஹரம் ஷரீஃப்ல இருந்து, யா அல்லாஹ் என்னை குறைவானவர்களில் ஆக்குவாயாக. இதான் துஆ. யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல். யா அல்லாஹ் என்னை குறைவான நபர்களில் ஆக்குவாயாக துஆ செய்தாங்க. ஒரு வித்தியாசமான துஆ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்க. எல்லாரும் அல்லாஹ்ட்ட நிறைய கேட்பாங்க. நீங்க ஹரமுக்குள்ள இருந்து யா அல்லாஹ் கம்மியில இருந்து ஆகு, கம்மியில இருந்து ஆகு கேட்டா என்ன அர்த்தம்? அப்பதான் அந்த சஹாபி சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கான், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் அடியார்களில் மிக குறைவான பேர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சஹாபி துஆ என்ன? யா அல்லாஹ் குறைவானவர்கள் நன்றி செலுத்துவாங்கல்ல, அவர்களிலே இருந்து என்னை ஆக்கி. அப்ப என்ன நன்றி செலுத்துவோம் ஆக்குன்றதை இப்படி கேட்டான். அப்ப இன்ஷா அல்லாஹ் தஆலா அவனுடைய வாசகத்தின் அடிப்படையிலே அந்த குறைவானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தல்வானாக. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. சகல தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்தான் என்ற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதன் காரணமாய் அதன் வெளிப்பாடாய் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாய் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.